முண்டாசுப்பட்டின்ற கிராமத்துல அனாமிகான்னு ஒரு ஏழை பெண் இருந்தா. தன்னோட மாமியார் சாரதாவோட சேர்ந்து அந்த ஊர்லயே 4 பேர் நடமாட்டம் இருக்கிற இடத்துல ஒரு தோசை வண்டி வச்சு நடத்தி வந்தா. அப்படி தோசை வித்து வந்த பணத்துல தன்னோட மாமியாரையும் தன்னோட 2 பிள்ளை பவ்யா ஹரிஷா பார்த்துக்கிட்டா. அவங்கள நல்லா படிக்க வச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தா. கொஞ்ச நாளாவே அனாமிகாவோட தோசை வியாபாரம் அவ்வளோ சரியா போகல. இதனால மாமியாரும் மருமகளும் கவலைப்பட்டாங்க. தோசை வண்டி கிட்ட 2 பேரும் சேரை போட்டு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தோசை சாப்பிட யாருமே வரல. மருமகளே, மதிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்ப சாப்பாடு சாப்பிட தான் போவாங்க. தோசை சாப்பிட யாரும் வரமாட்டாங்க. வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வரமாட்டாங்கன்னு நினைச்சா எப்படி அத்தை? பாப்போம், யாராவது வருவாங்க. நம்ம கடை தோசையை சாப்பிட யாருக்காவது ஆசை இருக்காதா என்ன? நம்ம இல்லைன்னு திரும்பி போயிட்டாங்கன்னா வர அந்த காசு கூட வராது அத்தை. முந்தா நேத்து 10 பேர் வந்து சாப்பிட்டு போனாங்க. நேத்து 5 பேர் வந்து சாப்பிட்டு போனாங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் ஒருத்தர் கூட வரவே இல்லையேம்மா. ஆமா அத்தை, வரலதான். ஆனா எனக்கு என்னமோ யாராவது நம்ம கடையில இன்னைக்கு தோசை சாப்பிட வருவாங்கன்னு எனக்கு என்னமோ மனசுக்கு தோணுது அத்தை. சரி மருமகளே, நான் கிளம்புறேன். என்னால் இனிமேல் இங்கே ஈய ஓட்டிக்கிட்டு வரப்போகிறவங்கள பார்த்துட்டு உட்கார முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன், நீ தோசையை விற்றுட்டு வாமா. சரிங்க அத்தை, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. சரிம்மா. இப்படி சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா தன்னோட வீட்டு முன்னாடி ஒரு காஸ்ட்லி கார் இருந்ததை பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய காரு! இவ்வளோ காஸ்ட்லியான காரில் யார் வந்திருக்கா? இப்படி யோசிச்சுட்டு வாசல் கிட்ட வந்தாங்க. அங்க வாசல்ல விலை உயர்ந்த துணிகள் நகைகள்லாம் போட்டுக்கிட்டு அஞ்சலியும் அவளோட பொண்ணு ஷாலினியும் இருந்தாங்க. பார்த்தா பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கம்மா. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? அனாமிகாவை பார்க்க வந்தோம். நீங்க? ஓஹோ, அனாமிகாவை பார்க்க வந்தீங்களா? நான் அனாமிகாவோட மாமியார். என் பேரு சாரதா. நமஸ்காரம் அத்தை. அத்தையா? ஆமாங்க, நானும் அனாமிகாவும் படிச்சுட்டு இருந்த காலத்துல அக்கா தங்கச்சி மாதிரி இருந்தோம். அனாமிகா எனக்கு அந்த கடவுள் கொடுத்த தங்க மாதிரி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அனாமிகா கல்யாணத்துல பார்த்தது, அதனால உங்களை சரியா அடையாளம் தெரியல. பரவாயில்லம்மா, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. அப்பப்ப வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எப்பவோ பாக்குறது தானே, எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லு. வந்து எவ்வளோ நேரமா ஆச்சு? அரை மணி நேரம் ஆச்சு. அனாமிகாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. அனாமிகா இல்லையா அத்தை? இருக்காம்மா, தோசை வண்டி வச்சுக்கிட்டு தோசையை வித்துட்டு இருக்கா. அந்த பணத்தை வச்சு தான் என்னையும் பசங்களையும் பார்த்துக்கிறா. ஐயையோ, உன்னையும் குழந்தையும் வெளியில வச்சே பேசிட்டு இருக்கம்மா. உள்ள வாமா, போலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்தாங்க சாரதா. அஞ்சலியும் ஷாலினியும் வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா, நான் போய் அனாமிகாவை இங்க கூட்டிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து கிளம்பி அனாமிகா கிட்ட வந்தாங்க. அஞ்சலியும் ஷாலினியும் கட்டிலேயே உட்காந்து காத்துட்டு இருந்தாங்க. ஷாலினி அந்த வீடை சுத்தி பார்த்தா. அம்மா, நம்ம இங்க இருக்கணுமா? நம்ம வீடு எப்படி இருக்கும்? இந்த வீடு எப்படி இருக்கு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. அப்படி பேசக்கூடாதுமா. அனாமிகா சித்தி கேட்டா வருத்தப்படுவாங்க. இப்படி அஞ்சலி பொண்ணு கிட்ட அறிவுரை சொல்றப்போ சாரதாவும் அனாமிகாவும் தோசை வண்டியை தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகாவும் அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா பழைய கதைகளெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா ஷாலினிய கிட்ட கூப்பிட்டு கொஞ்சினா. அந்த நேரம் அனாமிகாவோட பசங்களும் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. ஷாலினி, பவ்யா, ஹரிஷ் 3 பேரும் வெளியில பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஷாலினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஷாலினிக்கு 10 நாள் லீவ் கொடுத்தாங்க. எங்க போகணும்னே புரியல. அப்பதான் உன்னோட ஞாபகம் வந்தது. கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? சேச்சே, என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, உன்னோட தோசை வியாபாரம் எப்படி போகுது? அதை ஏன் கேட்குறீங்க அக்கா? நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா வியாபாரமே சரியில்லை. யார் வந்தாலும் வெரைட்டி தோசையா கேட்குறாங்கக்கா. அவங்க மேலே என்ன தப்பு இருக்கு அனாமிகா? சாப்பிட வரவங்க புதுசு புதுசாக ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மள தயார் பண்ணிக்கணும் அனாமிகா. அப்பதானே வியாபாரம் நடக்கும். ஆமாக்கா, அதனால தான் தோசையில் எல்லா வெரைட்டிஸும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் வேற ஏதாவது வெரைட்டி கேட்குறாங்க. அப்படியா? நீ உன்னோட தோசை வெரைட்டியில் மேகி தோசையை சேர்த்தியா? என்னக்கா,
மேகி தோசையா? ஆமா அனாமிகா, மேகி தோசை. இது கேட்கவே நல்லா இருக்குக்கா. இது எப்படி தயார் பண்றது? எனக்கு சொல்லி கொடுக்கா. நாளையில இருந்து நானும் மேகி தோசை தயார் பண்றேன். மறுபடியும் என்னோட தோசை வியாபாரம் நல்லா களை கட்டும். சரி அனாமிகா, நான் மார்னிங் இங்கேயே அந்த டிஃபனை பண்றேன், நீ பாரு. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிரசாத பத்தியும் ரமேஷை பத்தியும் அஞ்சலி கேட்டா. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னு அனாமிகா அஞ்சலி கிட்ட சொன்னா. இப்படி அவங்க நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில அஞ்சலி சொன்ன மாதிரியே அனாமிகாக்கு மேகி தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து அதை செஞ்சியும் காட்டினா. ஷாலினி, பவ்யா, ஹரீஷ் 3 பேரும் அந்த மேகி தோசைய ரொம்ப இஷ்டப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சாரதாக்கும் அந்த தோசையோட ருசி ரொம்ப பிடிச்சு போய் சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மேகி தோசைய எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டா. உடனே தன்னோட மாமியார் சாரதாவை கூட்டிட்டு அந்த தோசை வண்டியை தள்ளிக்கிட்டு தினம் தோசை விற்கிற இடத்துக்கு வந்தா. அங்க புதுசா ஒரு போர்டையும் வச்சா. இன்னிலிருந்து மேகி தோசை ஸ்பெஷலா கிடைக்கும்னு போட வச்சா. அனாமிகா அனௌன்ஸும் பண்ணா. வாங்க ஐயா வாங்க, இன்னில இருந்து அனாமிகா தோசை கடையில ஸ்பெஷல் மேகி தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. கம கமன் மணக்கிற வாசனையோட சுட சுட மேகி தோசை உங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. வாங்க அம்மா வாங்க. இப்படி சொல்லி மேகி தோசை தயார் பண்ணா. தோசை பிரியர்களுக்கு புதுசா மேகி தோசை வந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே அதை டேஸ்ட் பண்ணணும்னு அனாமிகாவோட தோசை கடைக்கு வந்தாங்க. சாரதா பணத்தை வாங்கிக்கிட்டு தயாரான மேகி தோசைய தட்டில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அனாமிகாவோட தோசை வண்டி மேகி தோசையால களை கட்டுச்சு. கல்லாப்பட்டியும் நிரம்புச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அஞ்சலி தன்னோட பொண்ணு ஷாலினிய கூட்டிட்டு கிளம்ப வேண்டிய நாளே வந்துருச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கிளம்பாம இருக்கவும் முடியாது. 2 பேரையும் வாசல் வரைக்கும் வந்து சந்தோஷமா அனுப்பி வச்சா அனாமிகா. இப்படி அஞ்சலி கொடுத்த மேகி தோசை யோசனையால அனாமிகாவோட தோசை வியாபாரம் களை கட்டுச்சு. நேரம் ராத்திரி 10 மணி ஆச்சு. வாசல் கிட்டியே 2 நாற்காலியை போட்டுக்கிட்டு மாமியார் மருமக அனாமிகா, சாரதா அவங்க கணவன் ரமேஷ் பிரசாதுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, கொஞ்ச நாளா அவரையும் மாமாவையும் நீங்க கவனிச்சிங்களா? கவனிச்ச மருமகளே. அவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம பணத்துக்காக, நகைக்காக, புடவைக்காக சண்டை போடுறோன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஃபீஸ் மொத்தம் வெளியில் போகிறாங்கன்னு வீக்கெண்ட் ஆனால் வெளியில் கிளம்பிடுறாங்க. வீட்லேயே இருக்கிறதில்ல, ராத்திரி வந்து படுத்துக்கிறாங்க. அதானே? அது மட்டும் இல்லை அத்தை, காலையில் சேவல் கூவறதுக்கு முன்னாடியே எழுந்து ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க அத்தை. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு அப்படி விடக்கூடாது. அவங்க வர வரைக்கும் நம்ம முழிச்சிட்டு தான் இருக்கணும். நமக்கு தேவையானதை சாதிச்சுக்கிற வரைக்கும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களையும் தூங்க விடக்கூடாது. சரிங்க அத்தை, இந்த விஷயத்தில் உங்கள் பேச்சை என்னைக்காவது நான் தட்டியிருக்கேனா சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? எதனாலன்னா செலவு இல்லைல்ல, அதுக்கு தான். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், பட்டு புடவை கொடுன்னு சொன்னால், ஐயோ அத்தை நேற்று தானே அந்த புடவையை கட்டிட்டு போனேன், வாஷிங் மிஷினில் போட மறந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ சும்மா இருங்க அத்தை, இப்படி புகழறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பேசாதீங்க. இப்படி சொல்லி அனாமிகா வெக்கப்பட்டா. அதுக்கு சாரதா இப்படி சொன்னாங்க. ரொம்ப வெக்கப்படாதம்மா, எனக்கு தண்ணி இல்லாத கிணத்துல போய் குதிக்கணும் போல இருக்கு. அடடா, இந்த விஷயம் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா தினம் தினம் வெக்கப்பட்டுட்டே இருப்பேன்ல அத்தை. ஜோக்கு நல்லா தான் இருக்கு, சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன். இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ கார் வீட்டு முன்னாடி வந்து நின்னுது. காரை விட்டு இறங்கின பிரசாதும் ரமேஷும் வாசல்ல இருந்த 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆனாங்க. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, அப்பா இந்த மாமியார் மருமகளும் இன்னும் படுக்கல, நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க போல. பாரு தம்பி, சிங்கத்தோட குகைக்கு வந்து மாட்டிக்கிட்டோம், திரும்ப போக முடியாது. அப்போ நம்ம இறையாக வேண்டியது தானாப்பா. இறையாகாம இருக்க நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? மாமியார் மருமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலை சுற்றி கீழே விழுந்துடுற மாதிரி நடிப்போம். அப்போ அவங்களே நம்மளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிருவாங்க. நல்லா தான்ப்பா இருக்கு. இப்படி ரமேஷும் பிரசாதும் யோசனை பண்ணிக்கிட்டே மாமியார் மருமகளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க திட்டம் போட்டபடியே அவங்கள பார்த்ததுமே மயக்கம் போட்டு விழுந்தாங்க.
மொத்தம் நடிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் ஊற்றினாங்க. அவ்வளோதான், அப்பாவும் மகனும் உடனே எழுந்து உட்கார்ந்தாங்க. 2 பேரையும் மாமியாரும் மருமகளும் கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான பணம் தங்கம் எல்லாத்தையும் கேட்டாங்க. இப்படியே ஒரு அரை மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் பிரசாதும் ரமேஷும் சரி வாங்கி தரோன்னு சொன்னதுமே மாமியார் மருமக சந்தோஷப்பட்டாங்க. கணவனை கூட்டிட்டு அவங்க ரூமுக்கு போனாங்க. மறுநாள் காலையில் லானில் உட்காந்துட்டு தங்கம் பணம்னு அலையிற தன்னோட மனைவிகளுக்கு நல்ல பாடம் சொல்லி தரணும்னு பிரசாதும் ரமேஷனும் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா பிரசாத்துக்கு ஒரு படத்தில் வந்த சாப்பாடு காம்படிஷன் ஞாபகத்துக்கு வந்தது. அதை பற்றி பையன்கிட்ட சொன்னார். யோசனை நல்லாதான்ப்பா இருக்கு, ஆனால் எதை சாப்பிட்ற காம்படிஷன் வைக்கிறது? சிக்கன்னு வேணாம், பானிபூரியும் வேணாம், சமோசாவும் வேணாம். தம்பி, பரோட்டா போட்டி வைப்போம். 50 பரோட்டா யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தங்கம் புடவைகள் எல்லாம் வாங்கி தரோன்னு சொல்லுவோம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் சாப்பிடுவாங்கல்லப்பா. அங்கே தான்ப்பா வைக்க போகிறோம் ஒரு ட்விஸ்ட்டை. என்னப்பா அது? நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. நீ மருமக கிட்ட போய் நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்லு. அம்மா தோக்கணும்னா பரோட்டா மாவை நல்லா தடியாக பிசைஞ்சு பெரிய பெரிய பரோட்டாவாக பண்ணி கொடுத்தா மென்று சாப்பிட முடியாமல் அம்மா தோத்துடுவாங்கன்னு யோசனை சொல்லு. புரிஞ்சுதுப்பா. நான் அனாமிகா கிட்ட போய் சொல்கிற மாதிரி நீ அம்மா கிட்ட போய் சொல்ல போகிற அதானே? ஆமாண்டா. சரி வா, நம்ம 2 பேரும் போய் இதை பற்றி பேசுவோம். இப்படி சொல்லிட்டு சமையல் அறையில இருந்த மாமியார் மருமக கிட்ட போனாங்க. எப்பவும் வராத பிரசாதும் ரமேஷும் சமையல் அறைக்கு வந்ததை பார்த்து மாமியார் மருமகளுக்கு ஆச்சரியமா இருந்தது. எங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நீங்க கேட்ட தங்கத்தையும் புடவையும் வாங்கி தரோம். அதுக்கு நாங்க தயார். ஆனா அதுக்கு ஒரு சின்ன போட்டி வைப்போம். அந்த போட்டியில என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பான்னு நான் சொல்றேன். இல்லை என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பான்னு என் மகன் சொல்றான். அதனால இந்த மாமியார மருமகளும் இந்த போட்டியில கலந்துக்கணும், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு தோத்து போனவங்களோட பங்குலேருந்து பணம் நகை புடவை எல்லாம் வாங்கி தரப்படும். இப்படி சொன்னதுமே மாமியார் மருமக ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதில் வில்லங்க ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ சாரதா, நீ அம்மாவாச்சு, உனக்கு நகைகள் ஒரு பட்டு புடவை இதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சா உன் பையன் அம்மாக்கு எதுக்குப்பா, வயசானவங்க அவங்க எங்கே போக போகிறாங்க. ஆனால் என் மனைவி அனாமிகா நகைகளை போட்டுக்கிட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டா ரொம்ப அழகாக இருப்பான்னு அவன் சொல்கிறான். அதான் நானும் ரமேஷும் ஒரு யோசனை பண்ணி இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணோம். பையன் அப்படியா சொன்னான்? அப்ப நான் இந்த போட்டிக்கு கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். என் கணவர் என்னை பற்றி இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நான் இந்த போட்டிக்கு எப்படி ஒத்துக்காமல் இருப்பேன் சொல்லுங்க? நான் கூட இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். சரி என்ன போட்டி? 50 பரோட்டா சாப்பிட்ணும். மாமியார் பண்ணுற பரோட்டாவை மருமக சாப்பிட்ணும், மருமக பண்ணுறத மாமியார் சாப்பிட்ணும். 2 பேரில் யார் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தங்கம் புடவைகள் எல்லாம் கிடைக்கும். யாரால் சாப்பிட முடியலையோ அவங்களுக்கு கொஞ்சம் நகை, தரம் குறைந்த புடவை இதுதான் கிடைக்கும். அதுதான் இதில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும். யாரும் ஜெயிக்கலன்னா இந்த போட்டி கேன்சல் ஆகிடும். அப்போ யாருக்குமே தங்கமும் கிடைக்காது, புடவையும் கிடைக்காது. இப்படி சொன்னதுமே மாமியார் மருமக 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்பாவும் மகனும் திட்டமிட்டபடியே பிரசாத் சாரதாவோட காதில் போய் சொன்னார். ரமேஷும் அனாமிகா கிட்ட அந்த யோசனையை சொன்னான். இப்படி மாமியாரும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக மாவை அதிகமாக போட்டு தடியாக பரோட்டா பண்ணாங்க. அதை சுட்டு எடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டக்கப்புறமா ஒரு 50 பரோட்டா தயாராச்சு. அதை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சாங்க. பிரசாத் விசில் அடிச்சதுமே ரமேஷ் பச்சை கொடியை காட்டி போட்டியை ஆரம்பித்து வச்சான். மாமியாரும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு வச்ச 50 பரோட்டாவை சாப்பிட ஆரம்பித்தாங்க. நேரம் ஆக ஆக மாமியாரும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சி பரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 40 பரோட்டா கிட்ட சாப்பிட்டாங்க. மாமியார் மருமகளோட வயிறு பலூன் மாதிரி உப்பிடுச்சு. 2 பேரும் பரோட்டாக்களை சாப்பிட்டு வயிறு வலின்னு துடிச்சாங்க. அப்பா மக பிரசாதும் ரமேஷும் 2 பேரையும் ஒரு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஆப்ரேஷன் பண்ணி மாமியார் மருமகளோட வயிற்றுலேருந்து சாப்பிட்ட பரோட்டாவை எல்லாத்தையும் எடுத்தாங்க. அப்பத்துலேருந்து மாமியார் மருமகளும் புத்தியோட பணம் தங்கம் புடவைகள் எதுக்கும் ஆசைப்படாமல் இருந்ததை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க.